Assalamu alaikum. Hi everyone, welcome to Lighting Samayal. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய குவிக்கான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழைக்காய் சிப்ஸ். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ரா பனானா சிப்ஸ் இருக்குது. பச்சை வாழைக்காய் தாங்க எடுத்திருக்கேன். வாழைக்காய் சிப்ஸ் சேர்க்க ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. கடாயில் ஆயில் சேர்த்திருக்கேன், அது நல்லா ஹீட் ஆகட்டும். அந்த கேப்பில் வாழைக்காயோட தோலில் ரிமூவ் பண்ணிடலாங்க. வாழைக்காய் தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கைகளில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் கைகளில் ஒரு கருப்பாக கரைப்படியாது. இப்போ பாருங்கள், தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். வாழைக்காயோட தோல்லாம் இது நம்ம டைரெக்டாக ஆயிலில் ஸ்லைஸ் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாங்க. நான் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். ரொம்ப தின்னான பிளேட் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல தின்னான பீஸாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கிடச்சாதான் உங்களுக்கு வாழைக்காய் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குன்ட்டு. ஆயிலில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. 1 by 1 தாங்க நம்ம சேர்த்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நம்ம ஃபுல்லாக அப்படியே போட்டோன்னா கீழே பேனில் போய் ஒட்டி பிடிச்சிரும். அதனால் 1 by 1 போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த சிப்ஸ் செய்யறதுக்கு ஒரு 10 minutes தாங்க உங்களுக்கு வேலையே இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக குவிக்காக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 minutes ஆகிருக்கு. எனக்கு சிப்ஸ்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே குவிக்காக ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நான் எல்லா வாழைக்காயும் பொரித்து எடுத்துட்டேங்க. இதில் உப்பு காரமெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் 1 teaspoon அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 teaspoon அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேங்க. 1 pinch அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். சாட் மசாலா வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த சிப்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம பொரிச்செடுத்த சிப்ஸ் எல்லாம் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு காரத்து கூட உங்களுக்கு சவுண்டு கேட்குதா பாருங்கள், எந்த அளவுக்கு நிறைய கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியான சிப்ஸ் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய சேனலில் என் வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.